போஸ் வெங்கட் சார் இஸ் ஸ்வீட் ஹார்ட். லைக் ஃபர்ஸ்ட் எனக்கெல்லாம் பார்க்க ஐயோ கொஞ்சம் டேரரா இருக்கும் அப்படின்லாம் ஃபர்ஸ்ட் டே நினைச்சேன். பட் அவங்க எல்லாமே வந்து ரொம்ப அப்ரோச்சபிளா இருப்பாங்க. இப்போ நம்ம சீன்ல 2-3 டேக் வாங்கக்கூடாதுன்னு இருக்கும்ல, ஏன்னா அவர் இருக்காரு, நம்ம எதை நினைப்போம் எதுவுமே இல்லை. இஸ் வெரி கம்ஃபர்டபுள். அந்த ஸ்கிரிப்டை நம்மளோடய திருப்பி ரிஹர்ஸ் கூட பண்ணிப்பாரு. அண்ட் எஸ்பெஷலி இப்போ உங்க ஷோல்டர் தான் இருக்கு, என்னோட க்ளோஸ் போயிட்டு இருக்குன்னா அவரோட க்ளோஸ்ல எப்படி நடிப்பாரோ அதே மாதிரி தான் வந்து நமக்கு. ஏன்னா நமக்கு அப்பதான் அந்த இது வரும், அந்த இந்த ரியாக்ஷன் வருங்கிறது வந்து பண்ணுவாரு. நிறைய சொல்லி கொடுத்தாரு, ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாரு. போஸ் சாரும் சரி, அம்மா காயத்ரி மேம் 2 பேருமே சரி. அவரை இந்த ஜோன்ல ரொம்ப ரேரா தான் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். போஸ் வெங்கட் சார் எக்ஸ்ட்ரீம்லி மோட்டிவேட்டிங்கான ஒரு பர்சன். பெருசா எனக்கு காம்பினேஷன் இல்லை, ஒரு நாள் ஒரே லொக்கேஷன்ல ஷூட் பண்ணோம், அதனால மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ அப்பாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு தெரியும். ஆனால் லைக் ரொம்ப க்ளோஸாக ஃபிலிம்ஸை வாட்ச் பண்ணுற ஒரு பர்சன். நான் ஏதோ லைக் இது வரைக்கும் நான் பண்ண என்னமோ ப்ராஜெக்ட் அவர் பார்த்துருப்பாரு, புப்ளிகாரன் பார்த்தாரு, அதெல்லாம் பார்த்துட்டு சொன்னார். அண்ட் நான் சினிமா துறையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக என்னெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பேசுனார் கிடச்ச ஒரு நாளில். அண்ட் காயத்ரி மேமும் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ப். அவங்களோட டைலாக்ஸ் மட்டும் இல்லை, எல்லா டைலாக்ஸ் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஸோ நான் ஒரு சீன் தான் பண்ணேன் அவங்களோட. பட் அவங்களோட ஆனால் கம்ஃபர்டபுளாகவும் இருப்பாங்க, ரொம்ப இன்டிமிடேட்டிங்காகவே இருக்காது, ரொம்ப வார்மாக இருந்தது அவங்களோட எனர்ஜி. அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் இன்னும் நிறைய சீன்ஸ் அவங்களோட பண்ணுறது.